கோவை மாநகராட்சியில் ஸ்டெம் பார்க் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவித்துவிட்டு சாதாரண பூங்காவை திறக்கப்பட்டு உள்ள நிலையில் நிதி செலவினங்கள் குறித்து பொதுமக்கள் சந்தேகம் எழுப்பி இருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், வணக்கம். கள விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். கோவை மாநகராட்சியுடைய வடக்கு மண்டல தலைவராக இருப்பவர் கதிர்வேல். அவருடைய வார்டுக்குட்பட்ட பகுதியில் 2024-25 மாநகராட்சியுடைய நிதிநிலை அறிக்கை தீர்மானத்தில் சரவணம்பட்டி அருகே உள்ள பூந்தோட்டம் நகர், நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய 92 சென்ட் பரப்பளவில் ஸ்டெம் பார்க் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறாங்க. ஆனால் கடந்த நவம்பர் மாதம் எம்பி அவர்கள், மேயர் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பார்க்கை திறக்கிறாங்க. ஆனால் அந்த தீர்மானத்தில் இருந்தபடி அது 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டெம் பார்க்காக இல்லாமல் 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு சாதாரண ஊஞ்சல், சர்க்கஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்க்காக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்க் விவகாரத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் பாஜகவினரும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக புகாரும் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஜெயவர்த்தனவேல் இருக்கிறார். சொல்லுங்கள், இந்த பார்க்கில் என்ன முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கே மாநகராட்சியிலேருந்து இது அறிவிப்பு வந்தது என்னென்னா ஸ்டெம் பார்க் வரும்னு தான் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் இங்கே பார்த்தானா சாதாரண ஒரு பூங்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 சீசா, 2 இது தூரி, இதை மட்டும் மாட்டி விட்டுட்டு கடைசியில் எதுவுமே இதுக்கான கரெக்டான இது நம்மளுக்கு சொல்லவும் இல்லைங்க. ஸ்டெம் பார்க் இங்கே இருந்ததுன்னா நிறையா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அவங்க பெரிய ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க உள்ளேயே லேபில் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே லோக்கலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெம் பார்க் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே பண்ணி மக்களுக்கோசரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதுங்க. இது கவுன்சிலர் பண்ணாரா இல்லை மாநகராட்சி சார்பாக யார் பண்ணாங்க என்னங்கிறது எங்களுக்கு விரிவான இது எங்களுக்கு தாக்கல் செய்யணுங்க. இல்லைன்னா இது சம்மந்தமாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணலான்ட்டு பிஜேபி சார்பாக நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இங்கே ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் உள்ளே போய் எல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் உள்ளே நடந்துட்டுருக்குங்க. அதுக்கான சம்மந்தப்பட்டதெல்லாம் நாங்கள் மாநகராட்சியிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோங்க. கேமரா மாட்டி தராங்கிறாங்க, அது இது எதுவுமே பண்ணலிங்க. ஆக்சுவலாக இது ஸ்டெம் பார்க் வந்துருச்சுன்னா இங்கே கொஞ்சம் இருக்கிற குழந்தைகளுக்கு, மக்களுக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது தொடர்பாக புகார் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா பிஜேபி சார்பில்? இது தொடர்பாக போன வாரத்தில் ஒரு மேகலாதான்னு சொல்லி எங்கள் அரசு தொடர்பு தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாநகராட்சியில். இது சம்மந்தமாக இனி எந்த டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு இனி வெளியில் வரலிங்க. இது சம்மந்தமாக எங்களுக்கு தீர்வு வேணுங்கிறதே எங்களுக்கு முக்கிய கோரிக்கைங்க. நாடு முழுவதுமே ஸ்டெம் பார்க் என்ற அடிப்படையில் அனைத்து தரப்பு குழந்தைகளும் அறிவியல் ரீதியாக விளையாட்டு மூலமாக அறிவியலை உணரும் வகையில் மத்திய அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்பில் இந்த போன்ற பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அமைக்கப்படும் பூங்காவில் ஸ்டெம் பார்க் அமைக்கப்படும் என 1 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு 82 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக ஒரு சாதாரண பார்க்கை திறந்திருக்காங்க. இதுதான் இங்கு இந்த பகுதி மக்கள் மற்றும் பிஜேபி சார்பில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த பார்க் உருவாகிறதுக்கு மொத்தமே கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் செலவாகும் அப்படிங்கிறது இவங்க யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் 82 லட்சம் ரூபாய் எப்படி செலவாச்சு அப்படிங்கிறத விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call